வணக்க நண்பர்களே, இன்னைக்கு நாம் பார்க்க போகிற விஷயம் ஒட்டுமொத்த தமிழ்நாடு, ஏன் இந்திய திரையுலகமே ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற தளபதி விஜயோட ஜனநாயக திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியில ஏற்படுகிற மிகப்பெரிய குழப்பத்தை பத்தியும் அதுக்கு பின்னால் இருக்கிற அதிரடியான அரசியல் காரணிகளை பத்தியும் தான். தளபதி விஜய் முழு நேர அரசியல்ல இறங்கி தமிழக வெற்றி கழகம் மூலம் 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க போற இந்த நேரத்துல அவருடைய அரசியல் பயணத்துக்கு ஒரு மிகப்பெரிய அடித்தளமா ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கோ அமைய போற படம் தான் இந்த ஜனநாயகன். ஆனா இப்போ இணையதளத்துல தீயா பரவிட்டு இருக்கிற ஒரு செய்தி என்னன்னா, ஏப்ரல் 30ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய இந்த படத்துக்கு இன்னும் சென்சார் சர்டிபிகேட், அதாவது தன்னிகை சான்றிதழ் கிடைக்கல அப்படிங்கிற அதிர்ச்சியான தகவல் தான். பிலிமிபிட் தளத்துல வெளியாகி இருக்கிற ஒரு செய்தியில ஜனநாயகன் புதிய ரிலீஸ் தேதி இதுதானா, சென்சார் போர்டு ஏன் இன்னும் சர்டிபிகேட் கொடுக்கல அப்படின்னு, படத்துல என்னென்ன சர்ச்சைக்குரிய காட்சிகள் இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நாம் டீப்பா அனலைஸ் பண்ணுவோம். முதல்ல இந்த தன்னிகை குழுவோட தாமதத்துக்கு மிக முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்துல இருக்கிற நேரடியான அரசியல் வசனங்கள் தானே திரைமறை வட்டாரங்கள் சொல்லுறாங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும், விஜய் அவர்கள் தன்னுடைய முந்தைய படங்களான மெர்சல், சர்கார் மாதிரியான படங்களே ஜிஎஸ்டி, இலவச திட்டங்கள், கள்ள ஓட்டுன்னு பல விஷயங்களை தைரியமா பேசி பெரிய விவாதங்களை உருவாக்குனாரு. ஆனா இந்த ஜனநாயகன் படம் அதை விட பல மடங்கு வீரியமான முழுக்க முழுக்க ஒரு அரசியல் படம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. படத்தோட இயக்குனர் நடிப்பு அரசியல் இருக்கிற பல ஊழல் குற்றச்சாட்டுகளையும் சமீபத்தில் தமிழ்நாட்டில் நடந்த பல அதிர்வலங்களை ஏற்படுத்திய சம்பவங்களை அப்படியே உரிச்சு வச்சிருக்கிறோம். குறிப்பா ஒரு ஆளுங்கட்சி எப்படிப்பட்ட தந்திரங்களை பயன்படுத்தி அதிகாரத்தை தக்க வச்சுக்க நினைக்கிறாங்க, எதிர்கட்சிகள் எப்படி தங்களுக்குள்ளே சண்டையிட்டுக் கொள்வார்கள் அப்படிங்கிற எந்த ஒரு சாமரசமும் இல்லாம படத்தை காட்டி இருக்கிறோம்னு தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனால்தான் டெல்லியில் இருக்கிற மத்திய தன்னிகை வாரியம் இந்த படத்தை பார்த்துட்டு பல இடங்களில் மியூட் பண்ணணும், பல வசனங்களை கட் பண்ணணும், பெரிய லிஸ்டை நீட்டி இருக்கிறாங்களாம். ஆனா படக்குழு தரப்புல இருந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸ்க்கும் நாங்க தயார் இல்லை, நீங்க சொல்லுற மாதிரி கட் பண்ணனா படத்தோட ஆன்மா போயிடும்னு ரொம்ப உறுதியா நின்னு போராடிட்டு இருக்காங்க. அதனால்தான் இன்று அல்லது நாளைக்குள் சென்சார் சர்டிபிகேட் வரும்னு சொல்லப்பட்ட நிலையில் தொடர்ந்து தாமதமாகிக்கிட்டு வருது. படத்தோட வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, சினிமா வரலாற்றிலே ஒரு தமிழ் படத்துக்கு இப்படி ஒரு ப்ரீ ரிலீஸ் பிசினஸ் நடந்ததில்லைன்னு சொல்லுற அளவுக்கு வியாபாரம் ஆகியிருக்கும். ஓவர்சீஸ் ரைட்ஸ், சேட்டலைட் ரைட்ஸ், ஓடிடி ரைட்ஸ்னு எல்லாமே பல நூறு கோடிகளுக்கும் விற்கப்பட்டிருக்கும். தியேட்டர் ஓனர்கள் எல்லாருமே ஏப்ரல் 30ஆம் தேதியை குறி வச்சு அவர்களுடைய பிசினஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. திடீர்னு படம் ரிலீஸ் ஆக ஒரு வாரம் தள்ளி போனா கூட அது பல கோடிகள் நஷ்டத்தை ஏற்படுத்தும்னு திரையரங்க உரிமையாளர்கள் சங்கத்தினர் ரொம்ப கவலையில இருக்காங்க. ஏன்னா இதுக்கு போட்டியா வேற எந்த பெரிய படமும் இந்த தேதியில் ரிலீஸ் ஆகல. ஒட்டுமொத்த பாக்ஸும் ஆபீஸும் ஜனநாயக படத்துக்காக மட்டும்தான் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியான சூழ்நிலையில் சென்சார் போர்டு சீக்கிரமா ஒரு நல்ல முடிவை அறிவிக்கணும்னு திரைத்துறையினர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. படத்தோட கதையை பத்தி கசித சில தகவல்களை வச்சு பார்க்கும்போது விஜய் இதுல ஒரு சாதாரண அடித்தட்டு மக்களால் இருந்து வராத ஒரு இளைஞனா நடிச்சிருக்காரு. இறுதியா நாம் சொல்ல வர்றது என்னன்னா, ஜனநாயகன் வெறும் ஒரு சினிமா மட்டும் கிடையாது. இது 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான தளபதி விஜயின் மிக பிரமாண்டமான தேர்தல் அறிக்கையினும் சொல்லலாம். இந்த படத்தோட வெற்றி அவருடைய அரசியல் பயணத்துக்கு மிகப்பெரிய வெளிச்சத்தை கொடுக்கும். தன்னிகை குழுவோட இந்த தாமதம் கூட ஒரு வகையில் படத்திற்கு பெரிய ப்ரமோஷன் தான் அமைஞ்சிருக்கும். அப்படி என்னதான் அந்த படத்துல இருக்கு, ஏன் அரசாங்கம் இந்த படத்தை பார்த்து பயப்படுது அப்படிங்கிற கேள்வி சாதாரண மக்கள் கிட்டையும் போய் சேர்ந்து படத்துக்கான எதிர்பார்ப்பை பல மடங்கு அதிகமாக்கி இருக்குது. ஆக மொத்தம் ஏப்ரல் 30ஆம் தேதியே அல்லது மே முதல் வாரத்திலே எப்போது ஜனநாயகம் திரைக்கு வந்தாலும் தமிழ்நாடு திரையரங்குகள் எல்லாமே ஒரு பெரிய அரசியல் மாநாடு நடக்கிற இடமா மாறப்போகுது அப்படிங்கிறது மட்டும் உறுதி. படம் ரிலீஸ் ஆன உடனே அதோட முழு விமர்சனத்தோடையும்
அரசியல் அலசல்களோடையும் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். முக்கியமா இந்த சென்சார் பிரச்சனைக்கு பின்னால் இருக்கிற அரசியலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.